அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வியியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் ஏடிஎம் குடு ப்ராக்கெட் கூலியை குறைத்தேனோ. டாபிக் அதே தான், ஒர்க்கிங் உமன்ஸ் அட்ராசிட்டிஸ். இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த 3 பொருள் இருக்கிறது தான் இப்போ கௌரவமாக இருக்குது. அதில் ஒன்று நம்ம செல்ஃபோன் வச்சுக்கிறது, இன்னொன்று நம்மள்கிட்ட ஏடிஎம் இருக்கணும், இன்னொன்று நமக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த காலத்தில் நம்ம அப்டேட்டாக இருக்கோம். நம்ம ஒரு மதிக்கப்படுமோ, நம்ம ஒரு கௌரவமான ஆளாக இருக்கிறோன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அதுபடி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்க்குறச்ச இந்த ஏடிஎம் அப்படிங்கிறது ஆண் பெண்ணாக இருக்கட்டும், அதாவது கணவர் மனைவியாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், நான் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், டீச்சிங் உமன்ஸாக இருக்கட்டும், நான் டீச்சிங் உமன்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களும் இப்போ நிறையா பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஏடிஎம்ங்கிறது ஓவரால் எல்லாருமே வச்சுருக்காங்க. சரி, இப்போ அந்த ஏடிஎம்னால என்ன பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே கணவன் மனைவி அவங்க 2 பேருமே ஏடிஎம் வச்சுருப்பாங்க. இதில் 3 தரப்பு இருக்காங்க. இதில் 2 தரப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. 3வது தரப்பில் தான் ஏடிஎம்மை கொடு அப்படின்னு அடிக்கடி சண்டை வருது. முதல் தரப்பு என்னென்னா, கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போவாங்க. மனைவியோட ஏடிஎம் கணவன் வச்சுருப்பாங்க. மனைவியோட தேவைகள் என்னென்னவோ அதை கணவர் அழகாக செஞ்சுருவாங்க. ஸோ அந்த வீட்டில் பிரச்சனையே இருக்காது. ஏன் ஏடிஎம்மை கொடுங்கிற எந்த பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தாக விடும். 2வது டைப் என்னென்னா, மனைவி ஒரு அதிகாரியாக இருப்பாங்க, கணவனும் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, 2 பேரும் சம்பாதிப்பாங்க, 2 பேரும் ஏடிஎம் வச்சுருப்பாங்க. ஆனால் மனைவிகிட்ட தான் ஏடிஎம் வச்சுருப்பாங்க. அப்போ கணவர் என்ன சொல்வார், நீ குடும்பம் சார்ந்த எல்லா செலவுகளையும் செய், நான் காரு வீடுக்கான லோன் இஎம்ஐ அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அங்கே ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கும் வாழ்க்கை, சண்டை இருக்காது. இந்த 3வது தரப்பு என்னன்னா, ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுக்குவாங்க ஏடிஎம்மை. ஒய்ஃப் எது கேட்டாலும் அவங்க ஆசையை நிறைவேற்றுறது கிடையாது. அங்கே தான் இந்த பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்குது. ஏடிஎம்மை கொடுங்கிறது, அப்புறம் அவருக்கு வச்சுக்கோ தூக்கி போடுறது, அவங்க எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, ஐயோ இதை நம்ம டென்ஷன் பார்ட்டியாக இருக்கோம், எங்கேயாச்சும் காணா போட்டுருவோம் அப்படின்னு அந்த ஏடிஎம்மை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக மறுபடியும் அவராக கேட்க மாட்டாரா, நம்மளாம் ஏன் போய் கொடுக்கணுன்னு ஈகோ பார்க்குறது. அப்புறம் அவர் வழக்கம் போல் கேட்க இவர் கொடுக்குறது. அப்புறம் இன்னொரு நாள் ஒரு பிரச்சனை வரப்போ என் ஏடிஎம்மை கொடுன்னு இது மாதிரி புல்லாங்க நடந்துகிட்ருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு கிரைண்டர் வேணும் அப்படின்னு கேட்டால் இவர் கேட்காமே போய் வாங்கிட்டு வந்துடுறது. மில்லுக்கு அரைக்கிற கிரைண்டரை அவங்க குளவிக்கல்லில் தூக்க முடியாது, அதனால் பிரச்சனை. அப்புறம் பீரோ வாங்கி கொடு அப்படின்னு கேட்டால் அந்த பீரோவை வாங்கி கொடுக்குறதுக்குள்ள லேட் ஆக்குறது, இழுன்னு இழுக்கிறது. அது பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சா ஒரு சேஃப்டியாக இருக்கும். மாமியார் வீட்டில் பீரோலாம் இருக்கும், இவங்களது புது வீட்டில் பீரோ இருக்காது. செல்ஃப்லலாம் பூச்சிகள்லாம் கடிக்கிறதுனால குழந்தைகளுக்கு அலர்ஜி எல்லாம் வருதில்ல, அதனால் இவங்க பீரோ வாங்கி கொடுங்கன்னு இவங்க கேட்குறது, அவங்க தள்ளி போடுறது. இதனால் என் ஏடிஎம் கொடுன்னு பிரச்சனை வர்றது. அப்புறம் நல்ல தையல் மிஷின் கேட்குறாங்க, அதை லேட் பண்ணுறது.
அப்போ இவங்களுக்குள்ள சண்டை வருது, என் ஏடிஎம் கொடுன்னு. இப்போ பீரோ வாங்குறது, அப்புறம் வீடு கட்டுறப்ப கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கட்டுறாங்க இல்லையா? அப்போ மனைவிக்கு என்ன விருப்பம் இருக்கிறது, கணவன் கேட்கணும் இல்லையா? இந்த இடத்துல சாமி ரூம் வைக்கணும், இந்த இடத்துல பாத்ரூம் வைக்கணும்னு மனைவி விருப்பப்பட்டு சொன்னால் அது வைக்க முடியாத பட்சத்தில் சண்டைகள் வருது. அப்போ அது வாஸ்துப்படி சரியில்லை, வாகு கிடையாது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அதை அமைக்க முடியாமல் அவங்க விருப்பப்படி கட்ட முடியாமல் போயிட்டு அதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், புரிய வைங்க, அவங்க உணர்ந்துருக்காங்க இல்லையா? ஆனால் நீங்கள் எடுத்தே சொல்கிறதில்ல, இஷ்டத்துக்கு கட்டிட்டு போயிடுறீங்க. இது ப்ரொலாங் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வீடு இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் சொல்லி காட்டுறாங்க. இது தேவையா? அப்போ நீங்கள் எது கேட்டாலும் அவங்களும் தனக்கு பட்டு புடவை நகை வேணும்னு கேட்கல, குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக கேட்குறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செய்யாதனால ஏடிஎம் கொடுங்கிற பிரச்சனை வருது. சரி, ஏடிஎம்மை வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல கணவன்மார்கள், அவங்களுக்கு அந்த டீச்சரோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி, ஐயோ கணவர் ஏடிஎம்மை வாங்கி வச்சுக்கிறாருங்கிற பேர் உங்களுக்கு. அப்போ கணவன்மார்களும் போய் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறது, நல்ல நகையெல்லாம் மோதிரம்லாம் போட்டுக்கிறது, செயின்லாம் போட்டுக்கிறது, அது மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. கார் வாங்கி வச்சுக்கிறது, சொகுசான காரு, பைக்கு இது மாதிரி வாங்கி வச்சுக்கிறது கிடையாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்களோட ஒரு கெட் டுகெதரு இல்லை டூர் இது மாதிரி எந்த செலவும் கிடையாது. அவங்களும் பண்ணுறதில்ல. அவங்களும் குடும்பத்துக்காக தான் தன்னோட சேலரியையும் முழுக்க ஈடுபடுத்துகிறாங்க. அவங்க எப்போதும் போல் பழைய பைக்கு, பழைய காரு, பழசாயிரம் மாற்றக்கூட மாட்டாங்க. வாட்சிலேருந்து மோதிரத்துலேருந்து எல்லாம் பழசாக தான் வச்சுருக்காங்க. இப்போ கணவனும் தன் குடும்பத்துக்காக தான் செலவு செய்கிறாங்க, மனைவியும் குடும்பத்துக்காக தான் செலவு செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு உள்ள இவ்வளோ பிரச்சனை? இந்தாம்மா உன் ஏடிஎம்மை நீ வச்சுக்கோ, இந்தந்த செலவை நீ பண்ணு, நான் இந்தந்த செலவை பண்ணுறேன், என் பில்லை நான் கொடுக்குறேன், உன் பில்லை நீ கொடுத்துரு, நம்ம செலவில் மீதி இருந்தால் ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு சொல்லி அழகாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு ஒத்துமையாக வாழலாம்ல. இதில் கொஞ்ச நாள் அப்படி இப்படி என்னென்ன வாங்க நினைக்கிறாங்களோ அதை வாங்கி கொடுக்காதப்பெல்லாம் இந்த பிரச்சனை எழுது. ஆமாம், ஒவ்வொருத்தரையும் ஒரு பெண் குழந்தைகளை அவங்கவுங்க தாய் தகப்பன் படிக்க வைக்கிறாங்க இல்லையா? எதுக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, சில பேர் படிப்பே முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, வேலைக்கு கூட போகாதுங்க, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பிஇ படிக்க வச்சு. அப்போ 8 லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சிங்களே, இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களே, அந்த வேலைக்கு போனால் தானே அந்த போட்ட பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீச்சர்ஸு ஹஸ்பண்டு எல்லாம் வேணுமே சொல்கிறாங்க தெரியுமா? படிக்க வைக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணி போய் ஏதாச்சும் அவங்க ஹஸ்பண்டுக்கு சம்பாதிக்க முடியல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அப்போ இவங்க குழந்தைய காப்பாற்றவும், தன்னை காப்பாற்றிக்கவும், தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கவும் வேலைக்கு போகலாமா, அதுக்காக படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தானேங்க உண்மை. ஒவ்வொரு தாயும் தன்னோட பெண் குழந்தைய ஏன் படிக்க வைக்கிறாங்கன்னா, அவளோட தேவையை அவள் யாரையும் கையை எதிர்பார்க்காம அவளோட தேவையை அவள் நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ அந்த ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா ஆவியை போக்கி சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஏடிஎம் அவங்களுக்கு தானே உரிமை. ஒருத்தர் ஒரு கடவுள்கிட்ட கேட்குறாராம், ஏதோ பனிஷ்மெண்ட் கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த கடவுள்கிட்ட அவர் கேட்குறாரு, இறைவா எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்த, நான் என்ன தப்பு செஞ்சேன் இந்த தண்டனையே எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது செஞ்சேனா, நான் அந்த தவறை செஞ்சேனான்னு வரிசையாக ஒன்றுன்னா கேட்குறாரு சொல்லி. அப்போ ஒரு வார்த்தையை என்னம்மா கேட்குறாரு, யாரோட கூலியை நான் குறைச்சேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யாரோட கூலியை நான் குறைச்சிட்டேன், அப்படி ஒரு தவறை நான் செஞ்சேனா அதனால் எனக்கு இந்த தண்டனையா அப்படியெல்லாம் கேட்குறாரு. அப்போ கூலியை குறைக்கிறது பாவம், தண்டனைக்குரிய செயல் அப்படிங்கிறது தெரியுதுல்ல. அப்போ கூலியை குறைக்கிறது பாவம்னா கூலியை பிடுங்கிறது பாவம் இல்லையா? அப்போ இந்த ஏடிஎம் அப்படிங்கிறது ஒரு டீச்சரோட ஏடிஎம்ங்கிறது டீச்சரோட கூலி, அதை பறிக்கிறது குற்றம் இல்லையா?
அதனால் பறிக்காதீங்க, வாங்காதீங்க. அதனால அவங்க கேட்குறதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஏடிஎம் கொடுங்கங்கிற பிரச்சனை வராது. இல்லை அவங்கள்ட்டே கொடுத்துட்டு நீ இந்த செலவு செய், நான் இந்த செலவு செய்கிறேன்னு சொன்னால் பிரச்சனையே வராது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒத்துமையாக சந்தோஷமாக பட்ஜெட்டு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.